ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5 to 6 இயர் குழந்தைகளுக்கான ஃபுல் பேபி ஃப்ராக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் லைனிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியராக கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தேவையான கிளாத் 1.5 மீட்டர். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஸ்கர்ட் கட் பண்ணிவிட்டு டாப் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்கர்ட்டில் எந்த ஒட்டுமே இல்லாமல் நீட்டாக வரும். ஸோ ஸ்கர்ட்டுக்கான அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அது அப்படியே நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணல. ஒரு ஃபோல்ட் பண்ணி தானே கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஃபோல்டை மேல் பக்கமாக வச்சுட்டு கீழ் பக்கம் ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுட்டேன். அவ்வளோதான். அதாவது அகலம் வந்துட்டு 1 மீட்டர், ஹைட் வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 16.5 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். இருக்கிறத அப்படியே நான் வச்சுட்டேன். சரிங்களா, அவ்வளோதான். நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. இவ்வளோ தான் ஃப்ராகுக்கான துணியோட அளவு. நீங்கள் 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை வாங்கி அப்படியே கட்டிங் எதுவுமே இல்லாமல் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதை வச்சு மெயின் கிளாத்தில் மேலே போட்டுக்கோங்க. மெயின் கிளாத்தில் போட்டதுக்கப்புறம் லைனிங் விட மெயின் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு கையளவு இல்லைன்னா 4 இன்ச்சஸ் கணக்கு வச்சுக்கோங்க. லைனிங் விட மெயின் கிளாத் வந்துட்டு நான் 4 இன்ச்சஸ் அதிகமாக வச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் மேலேருந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளாத் பெருசாக இருக்கிறதுனால அடுத்ததுலேருந்து நல்லா க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்கர்ட் முடிஞ்சிச்சுங்க. ரொம்ப சிம்பிள். 1 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுது. அடுத்தது டாப் தான் வந்துட்டு ரொம்ப மெயின். சரிங்களா, இப்போது டாப்புக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத் கட் பண்ணும். ஸோ லைனிங் வந்துட்டு 1.5 மீட்டரில் 1 மீட்டர் ஃபுல்லாமே நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்துட்டோம். சரிங்களா, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே எதுவுமே பண்ணாமல். ஸோ மீதி இருக்க 1/2 மீட்டரில் டாப்புக்கு வந்துட்டு எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கிளாத் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடு உங்கள் பக்கமாக இருக்கிறது ஃபுல்லாமே ஃபோல்டடாக இருக்கணும். மற்றது எல்லாமே ஓப்பன் சைடு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்படி தான் நம்ம டாப்புக்கு நார்மலாக போடுவோம். போட்டதுக்கப்புறம் டாப்போட ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 11.5 இருந்தால் போதுங்க. சரிங்களா, இல்லை நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ஃப்ராக்காக வேணும் அப்படிங்கிறவங்க 10.5 அப்படி கூட வச்சுக்கலாம். 10க்கு கம்மியாக வைக்காதீங்க, கண்டிப்பாக பத்தாமல் போயிடும். சரிங்களா, ரொம்ப மேலே ஏறின மாதிரி ஆயிரும் டாப்பு. ஸோ 11.5 கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே காமனான அளவு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அளவே குழந்தைகளுக்கு எடுத்து பார்த்தாலும் இதுதான் கரெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இதுவே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 11.5 ஹைட் எடுத்துட்டேன். சரிங்களா, அடுத்தது நம்மளுக்கு தேவையானது சுற்றளவு. இப்போ என் குழந்தைக்கு 20 இன்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டிவைடட் பை 4 போட்டுக்கணும். ஏன்னா கிளாத் வந்து 4ஆக தான் நம்ம போட்டிருக்கோம். இல்லை 25ஆகவே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. இப்போ 20 டிவைடட் பை 4 எவ்வளோ வருது? 5 வருது. அது கூட நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறேன். 7 இன்ச் வருது. ஓகேங்களா, இப்போ என் குழந்தைக்கு வந்து 22 இன்ச்சஸ் அப்படின்னா டிவைடட் பை 4 போடும்போது என்ன வரும் அப்படின்னா 5.2 வரும். 5.4 வரும். சரிங்களா, அப்போ என்னாகும்? 7.4. அதை எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வைக்கும்போது 7.4 ஆயிரும். ஸோ 7.4ங்கிறது 7.5ஆகவும் வச்சுக்கலாம், 7.5 இன்ச்சாகவும் வச்சுக்கலாம், 8 இன்ச்சாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா லாங் ஃப்ராக்காக தைக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சு போடலாம். அதுங்கிறதுனால நான் வந்துட்டு 8 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போது இதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று ஹைட்டு காமனான அளவு. உடம்பு சுற்றளவு கொஞ்சம் சப்பியாக இருக்க குழந்தைகளாக இருந்தால் 25 இன்ச்சஸ் அதிகபட்சம் இருக்குங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலேயெல்லாம் உங்களுக்கு வந்து போகாது இந்த ஏஜுக்கு. சரிங்களா, அப்போது அகலம் வந்து 8 இன்ச்சஸ் வச்சாச்சு. இப்போது கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2.25 வைக்கிறேன். இதுவும் காமனான அளவு தாங்க எல்லா குழந்தைகளுக்கும். இது ஒல்லியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சப்பியாக இருந்தாலும் சரி 2.25 கரெக்டாக இருக்கும். இதே வந்துட்டு ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் நான் வந்து வைக்கிறேன். இப்போது ஷோல்டரோட அகலம் வச்சதுக்கு கீழே ஆர்ம் ஹோலுக்கு வந்து 5 இன்ச்சஸ் வைக்கணும். இதே வந்துட்டு 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு 4.5 வச்சா போதும். 4க்கு மேலே வந்துருச்சுனாலே ஆர்ம் ஹோல் 5 இன்ச்சஸ் வைக்கணும். ஸோ கழுத்தோட அகலம் 2.25 வச்சோம். ஹைட் வந்துட்டு எவ்வளோ வைக்கணும்னா 3 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இதுவும் அப்படி தான். 4 வயசு குழந்தைகளாக இருக்குது அப்படின்னா கழுத்தோட ஹைட் வந்து நீங்கள் 2.5 இன்ச் வச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ வந்துட்டு 5 வயசு குழந்தைங்கிறதுனால நம்ம 3 இன்ச் ஹைட் வச்சுருக்கோம். அதை லைன் போட்டுக்கோங்க. ஸோ நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஜஸ்ட் அந்த கேமரா எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நேராக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு லைன் போட்டு மறுபடியும் ரீசெக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மறுபடியும் போட்டேன். ஸோ இது ஆக்சுவலாக இந்த லைன் தப்பு. மறுபடியும் ஒருக்கா ரீசெக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட லைனே கரெக்டாக இருந்ததுனால நான் அதுலேருந்தே ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டதே கரெக்டாக இருந்துச்சு. அதுலேருந்து ஆர்ம் ஹோல் அந்த 5 இன்ச்சஸ் வச்சு இல்லைங்களா, ஃபுல் எண்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஷேப் தேவை கிடையாது குழந்தைகளுக்கு. வெறும் 1 இன்ச் மட்டும் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ஒரே மாதிரி நம்ம ஒரு கர்வ் போட்டு விட்டுடலாம். சரிங்களா, சும்மா ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டால் போதும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஷேப் உங்களுக்கு என்ன ஸ்வீட் ஹார்ட் நெக்கோ இல்லை டைமண்ட் நெக் எது வேணாலும் ஓகே. நான் வந்துட்டு டைமண்ட் நெக் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போது கட் பண்ணால் முடிஞ்சிச்சுங்க. ஜஸ்ட்டு சைடில் வந்துட்டு ஸ்லாண்டிங்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு வேறு நெக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, டைமண்ட் நெக்கு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா கட் பண்ண முடியாது. ஸோ பேக்குக்கு வந்துட்டு 2 இன்ச்சஸ் தான் வந்துட்டு ஹைட் வைக்குவேன். அதனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். சரிங்களா, கழுத்தோட ஹைட் சொல்கிறது.
ஸோ இப்போதைக்கு கீழே ஹைட் மொத்தமாக ரெண்டுக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே அளவு தான். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் ஷேப்புக்காக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்ம் ஹோலும் சேம் தான், ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ஒன்று நெக் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. எப்போவுமே லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச்சிங், அதனால தான் அப்படி பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பேக்குக்கு 2 இன்ச் ஹைட்டில் வச்சு கட் பண்ணியாச்சு. பேக்குக்கு எப்போயுமே நான் ஃபுல் ஓப்பன் தான் வைப்பேன். அது எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஃபுல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தை. சரிங்களா? மெயின் கிளாத் வச்சாச்சு. இப்போது ஜஸ்ட் லைனிங்கை வச்சு ரஃபாக கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க. டாப்பும் நம்மளுக்கு கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவுக்கு எப்படி எடுத்துக்கணுன்னா, உங்களுக்கு 7.5 இன்ச்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பு சுற்றளவு குழந்தைகளுக்கு நம்ம எடுத்தது. ஸோ அதே 7 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இல்லைன்னா 7 இன்ச்சஸ் கூட ஸ்லீவுக்கான அகலம் வச்சுக்கோங்க. கீழே மேலே எவ்வளோ வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் ஹைட்டு. சரிங்களா? அதுக்கு மேலே நான் வந்து குட்டியாக பஃப் வைக்கலாம், குட்டியாக பஃப் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறனால வெறும் 2 இன்ச்சஸ் மட்டும் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ எப்படி வந்துட்டு பஃப் ஸ்லீவுக்கு லைட் பஃப் ஸ்லீவ் தான் எப்படி வந்து போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ 3.5க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்படி தான் நம்ம போடுவோம். இந்த நேர் ஷேப் எடுத்து நம்ம வந்து கர்வாக கொண்டு வருவோம். இப்போது கொஞ்சம் நான் எப்போவுமே திருப்பி போட்டுக்குவேன். ஃபோல்டட் சைட்லேருந்து ஓப்பன் சைடுக்கு ஒரு லைட் கர்வ் போட்டுக்குவேன். சரிங்களா? இப்போது பஃப் ஸ்லீவுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்னா அதோட எண்ட்லேருந்து இந்த கர்வுக்கு வந்துட்டு லைட்டாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க பஃப் ஸ்லீவு. அந்த 2 இன்ச்சஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு பஃப் வந்து அழகாக தெரியும். ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவோட ட்ராயிங்கு. ஸோ இதை அப்படியே அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஷேப்பெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா குழந்தைங்கிறதுனால ஷேப் வந்து அவசியம் கிடையாது. ஸோ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் மெயின் கிளாத் கூட வச்சு ரஃப்பாக மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸ்லீவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ 3மே ரெடிங்க. ஸ்லீவு, டாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கர்ட்டு. ஸோ இருக்கிறதுலேயே ஸ்கர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அளவுகள் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஸோ என் குழந்தைக்கு தைச்ச அளவு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஸ்டிச்சிங் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உள்ளே வந்துட்டு மெயின் கிளாத் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஃபூட் அளவு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நீங்கள் இந்த நேரம் வந்து அதாவது திருப்பி போட்டோம் அப்படின்னா மெயின் கிளாத் தெரியும், உள்ள லைனிங் இருக்கும் இல்லைங்களா? இப்போது கீழே நம்ம மடிச்சடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் உள்ளே இருந்தும் ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம், இல்லை மெயின் கிளாத் மேலே. இப்போ இது நல்லாவே எனக்கு விசிபிளாக உங்களுக்கு காட்ட முடியறதுனால நான் இதிலிருந்து கூட நான் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது எந்த சைடு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே காமனாக 1 மீட்ரு துணிக்கு இப்போ 8 இன்ச்சு சுற்றளவு வச்ச டாப்புக்கு நீங்கள் 1 மீட்ரு இருக்குமா, அது வந்து கரெக்டாக 1, 1.5 வச்சுட்டே வந்தீங்கன்னா சின்னதாக கூட உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காமிக்காமல் கரெக்டாக டாப்பும் பாட்டமும் மேட்ச் ஆகும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், டாப்பும் பாட்டமும் மேட்ச் ஆகுமா, பிரித்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ஸோ அப்படி இருக்கிறீங்க இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் பிரிக்க வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் வந்துட்டு டாப்பும் பாட்டமும் மேட்ச் பண்ணலாம். ஸோ எப்படி அளவு பண்ணணும்னா 1, 1.5. சரிங்களா? இப்போது 1 இன்ச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இப்போ 1 இன்ச்சு ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு ஃபுல்லாக உள்ளே தள்ளிடுங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாமே ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு 2 பார்ட்டாக பிரித்து தைச்சோம் இல்லைங்களா, எடுத்துருக்கோம் இல்லைங்களா கட்டிங்கில். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக 1, 1.5 வச்சு 1.5 ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி உள்ளே தள்ளிடணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 1, 1.5 வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் பிரிக்காமல் ஒரே இதில் ஸ்லாட்டில் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இப்போது நீங்கள் அந்த ரஃப்பாக இந்த கிளாத்தை வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் நம்மளது வந்து போட்டிருக்கோமான. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், கண்டிப்பாக அது வந்துட்டு டாட் பிடிப்போம். சரிங்களா? அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரவே வராதுங்க. இப்போது நான் வந்துட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்ததையுமே வந்துட்டு ஜஸ்ட் அயன் பண்ணிடுவேன். ஸோ அயன் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் பஃப்னு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அயன் பண்ணோம்னா ஜஸ்ட் நல்லா காட்டன் கிளாத்துங்கிறதுனால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாலே நல்லா அமுந்துக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அப்பப்போ நம்ம ஐரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கிறேன், டாப்பு பாட்டமும் கரெக்டாக இருக்கான்னு. கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். எதுக்குன்னா டாட் பிடிக்கிறதுக்கு. அது நம்ம எப்போவுமே கம்பல்சரி எல்லா ட்ரெஸ்லையும் பிடிப்போம்.
அவ்வளோதான். இப்போது ஸ்கர்ட் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து டாப்பில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மெயின் கிளாத் நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி லைனிங்கை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, கழுத்து மட்டும் ஸ்டிச் போடுறோம். கழுத்து மட்டும்தான் வச்சு திருப்ப போகிறோம் இல்லைங்களா, அதனால். ஸோ கரெக்டாக அந்த எண்டு வரும்போது இல்லை அந்த ஷார்ப்னஸ் வரும்போது ஜஸ்ட்டு நீடில் உள்ள ப்ரெஸ் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்புங்க. அப்போ தான் அந்த ஃப்ளோ அப்படியே வரும். கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப்பு அழகாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஷியோராக உங்களுக்கு கமெண்ட்டில் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போது நெக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் மறந்துடுவேன். அதனால் நான் அந்த ஷார்ப் திருப்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு கச்சா போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் மற்ற கச்சாஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா கச்சா நீட்டாக அந்த இடத்துல கரெக்டாக போட்டால் தான் நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், அந்த இடத்துல ஷார்ப்பாக தெரியலைங்க, அதெல்லாமே நம்ம டைமண்ட் ஷேப்போட அந்த பெண்டு திருப்பின இடம் சரிங்களா, ஷார்ப் பெண்டாக திருப்பின இடம். ஸோ அதுக்கு மேலே இப்போ படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காதீங்க யாராச்சும் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன்னு நம்புகிறேன். நிறைய நியூ கமர்ஸ் தான் வந்துட்டு, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அக்கா, தேங்க்யூ சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வீடியோவை பார்த்து கமெண்ட்லேயும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ படிமான தையல் போட்டு லைனிங்கை உள்ளே தள்ளியாச்சு. உள்ளே திருப்பினதுக்கப்புறம் மேலே ஒரு நீட் ஃபினிஷிங்காக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துறோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்லா அமுந்து அந்த ட்ரெஸ் வந்து உட்காரும். அந்த நெக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து தெரியும். உங்களுக்கு பாருங்கள், நீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே காமனுங்க. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எப்போவுமே வந்துட்டு நல்லா கம் போட்டு ஒட்டின மாதிரி அட்டாச் பண்ணிடணும். ஸோ ரஃப்பாக ஒரு ஓடு தையலா இல்லை பெரிய தையல் ஏதோ ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே சின்ன தையலே கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண தான் நம்மளுக்கு மெமரிஸ் ஆகும், கண்டினியூ ஆகும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான், டாப் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது ஃப்ரண்ட் பார்ட். இப்போ பேக்குக்கு வந்துட்டு மெயின் கிளாத்தை நான் ஒரே கிளாத்தாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது நம்ம ஊக்ஸ் பட்டி காஜா பட்டியெலாம் வைக்கணும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கழுத்தை வச்சு திருப்பிடுவோம். எப்பவும் போல் படிமான தையல் போட்டு உள்ளே திருப்பிடலாம் சரிங்களா. கச்சா போடுறது ரொம்ப முக்கியங்க. படிமான தையல் போட்டு பேக் சைடோட கழுத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போட்டோம் இல்லைங்களா, அவுட்டர் லேயர் ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு அது கண்டிப்பாக போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் நகுந்து போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதே மாதிரி பேக்கை ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஊக்ஸ் பட்டி ஒன்று, காஜா பட்டி ஒன்று. மெயின் கிளாத்துலேருந்து உள் சைடாக திருப்பணுன்னா அது ஊக்ஸ் பட்டி படிமான தையல் போட்டு திருப்பணும். ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே நான் இந்த மாதிரி ஊக்ஸ் பட்டி வைக்கும்போது எல்லாமே நான் அந்த ஊக்ஸ் பட்டி நான் கிளியராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே திருப்பிக்கோங்க. போட்டு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஊக்ஸ் பட்டி முடிஞ்சது. உள் பக்கமாக இருந்து நல்ல பக்கத்துக்கு திருப்புறது தான் வந்துட்டு காஜா பட்டி சரிங்களா. 2.5 இன்ச் இருந்தால் போதும் காஜா பட்டிக்கு கிளாத்து. ஸோ அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டிச் இருக்கிற இடத்துல செகண்ட் ஃபோல்டு நிற்கணும். இதே ஹூக்ஸ் பட்டினா 3 ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போது பேக் சைடு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்குவேன் ஸ்ட்ராங்காக. எதுக்கு அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணாதான். இந்த மாதிரி ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு 3 ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு இருந்தால் போதும். என் குழந்தை வந்துட்டு மேலே கை வழியாக கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை கழட்டாது, தலை மாட்டிக்கிச்சு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3 ஹூக்ஸ் வைக்கிற மாதிரி பெருசாகவே எப்போவுமே ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி வச்சுக்குவேங்க. அதுதான் குழந்தைகள் கழட்டுறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஷோல்டரை ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு டாப் வந்துட்டு ஒரு 90% கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் சரிங்களா. இது பாருங்கள், டாப் வந்துட்டு நீட்டாக ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு இப்போது ஸ்லீவுக்கு வந்துட்டு மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சு சேம் அதே தான் கழுத்து திருப்பின மாதிரியே இதையும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபூட் அளவில் ஒரு ஸ்டிச்சு, அதையை திருப்பி படிமான தையல். ஸோ இதெல்லாமே ஒரு ரூல்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரிப்பீட்டடாக சரிங்களா. ஒரு 2-3 ட்ரெஸ் தைச்சா பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்துன மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, விலகாமல் இருக்கும். நம்மளுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம்லாம் வராது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நம்மளுக்கு ஸ்லீவும் ரெடி. ஸ்லீவ் வந்து குட்டி பஃப் வைக்க போகிறேன் இல்லைங்களா, அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஈக்குவலாக வச்சு கச்சா போட்டுக்கோங்க. சென்டராக கச்சா போட்டுட்டு கச்சாக்கு லெஃப்ட்டில் ரைட்டில் ஆப்போசிட்டாக பார்த்து 2 குட்டி ஃப்ளீட்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், குட்டி குட்டியாக 2 வைக்கிறேன், அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் வைக்கல.
ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். குட்டியாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 இன்ச்சஸ் வச்ச இடத்துல 3 இன்ச்சஸ் கூட வச்சுக்கோங்க. நல்லா பஃப் தூக்கி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஸ்லீவுமே இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையே மெயின் கிளாத் கூட வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதாவது இட் மீன்ஸ் டாப்ஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நான் ஸ்லீவ் வந்து ரொம்ப லென்த்தியாக விட்டுட்டேன். நான் உங்களுக்கு அந்த ஸ்லீவோட அகலம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக வராது. பாருங்கள், குட்டியாக பஃப் ஸ்லீவ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டாப் ஃபுல்லாமே ரெடிங்க, பாட்டம் ஃபுல்லாக ரெடி. டாப்பையும் பாட்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்தது இப்போது பாட்டம் இங்கே இருக்குங்களா, இப்போ இதுக்கு மேலே டாப் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. 3 இன்ச் ஹைட்டு கூட டாட் பிடிக்கலாம், 2 இன்ச் ஹைட்டு, அது உங்கள் விஷ். நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக வந்து டாட் பிடிச்சிட்டேன். மெயின் கிளாத்தையும் இட் மீன்ஸ் டாப்பையும் பாட்டமையும் இப்போ சேர்த்து மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபிட்டிங் மட்டும் நம்ம பிடிச்சா போதும். ஸோ ஃபிட்டிங் பிடிக்கும்போது ஸ்லீவ் ரெண்டையும் ஃபஸ்ட்டு அந்த ஆர்ம் ஹோல் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இடுப்பு கிட்ட ஜாயிண்ட் ஆகணும் ஒரே மாதிரி ஈவனாக. அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்லேயும். ஸோ நான் வந்துட்டு கச்சை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பின்னால் கட்டுறதுக்கு. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நான் அது வந்து வீடியோவில் போடலை. ஸோ கரெக்டாக இடுப்புக்கிட்ட ஒரே மாதிரி 2 சைடும் வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபிட்டிங் பிடிக்கும்போது அந்த கச்சையில் ஸ்டிச் மேலே விழுகும் இல்லைங்களா, அப்படி விலகும்போது நல்லா அந்த இடத்துல ரஃப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நாட் டைட்டாக இழுத்து கட்டும் போது வந்துட்டு அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி 2 ரஃப் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்கர்ட் வந்துட்டு ஃபினிஷ் ஆக போகுது. ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபிட்டிங்க்கு. கீழே வந்துட்டு ஸ்கர்ட்டும் பிரியாமல் இருக்கிறதுக்காக மேலேருந்து கீழே வரைக்குமே ஒரு 2 ஸ்டிச் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கர்ட் வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காகட்டும் இல்லை 5 to 6 இயர் குழந்தைகள் யார் பார்த்தாலும் கண்டிப்பாக நான் சொன்ன விதங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் ஃப்ராகு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.